ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மாதம் வரப்போகுது. அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெய்லியும் அப்டேட்டாக வீடியோ போட்டுன்னு வரோம். இப்போ புதிய விண்ணப்பத்தை தொடர்ந்து உங்களுடைய மொபைலுக்கு வரப்போகும் எஸ்எம்எஸ், நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வரும் அப்படின்றத அதிரடி அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறோம். அதனால் புதுசாக இதுக்கு மேலே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண போகிறவங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவற விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கலாய்வில் இருந்துட்டு நின்று போயிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணிவிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கலாம். இவங்கெல்லாம் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு இந்த 6 மாதமாக 8 மாதமாக வாங்கினவங்க, புதுசாக திருமணமானவங்களாம் பார்த்தீங்கன்னா புதிய குடும்பமாக இணைந்திருப்பீங்க. அவங்க ரேஷன் கார்டு வாங்கினவங்க எல்லாருமே இப்போ ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அச்சடிக்கப்பட்டு புதிய விண்ணப்பம் உருவாக்கி தரப்போகிறாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கண்டிப்பாக முகாம் பயன்படுத்தி நீங்கள் புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்கலாம். அந்த புதிய விண்ணப்பத்தில் உங்களை விண்ணப்பம் ஆனதுக்கப்புறம், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்து போய் முகாம் மூலியமாக தன்னார்வல் மூலியமாக கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இன்டர்நெட்டில் ஆப் மூலியமாக தன்னார்வல் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போலேருந்து உங்களுக்கு என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளனேஷனோட டீட்டெயிலாக கிளியராக கொடுக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புதிய விண்ணப்பம் எங்கே போய் வாங்கலாம், எந்த இடத்துல டோக்கன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு என்ன எஸ்எம்எஸ் வரும், என்ன மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் தயவு செய்து புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக பாருங்கள். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா வீடியோவில் சென்டரில் நான் கிரேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் ஆட் பண்ணி கொடுப்பேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமும் எஸ்எம்எஸ் சம்மந்தமும் டீட்டெயிலான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இந்த திட்டத்தை சிறப்பாக தொடங்கி வச்சிருந்தார். அந்த செப்டம்பர் 15, 14 இருந்து பார்த்தீங்கன்னா முதல் தவணையாக ரூபாய் 1000 1 கோடி பேருக்கு மேலே தொடர்ந்து இப்போ அவங்களுடைய வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்தப்படுது குடும்ப தலைவிகளுக்கு. இதன் மூலயமா நிறைய பேர் பயன்படுறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் 9 மாதம் பணம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க, ஏற்கப்படாத விண்ணப்பமாக இருந்தாங்க. அவங்களில் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்க கருதுறாங்களோ அவங்கள மேல்முறையீடு பண்ணலாம் இ-சேவை மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே விண்ணப்பம் புதிய விண்ணப்பமாக சேர்த்து, அதாவது புதிய பயனாளிகளை சேர்த்து இணைக்கப்பட்டிருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் இணைக்கப்பட்டதை தொடர்ந்து 1,16,00,000 பயனாளிகள் இந்த ஸ்கீமில் இணைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மாதம் 1,16,00,000 பேருக்கு மேலே வாங்கி வராங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இதில் தொடர்ந்து இப்போ புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க உங்களுக்கான எஸ்எம்எஸ் தொடர்ந்து என்னென்ன வரும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துன்னு வரீங்க பார்த்தீங்களா, புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு புதிய விண்ணப்பத்திலேருந்து வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் அப்ளிகேஷன் டேரெக்டாக முகாம் மூலியமாக கொடுத்த உடனே நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா தன்னார்வல் மூலமா சப்மிட் பண்ணுவீங்க. அவங்க ஆப் மூலமா இன்டர்நெட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், முக்கியமாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கொடுங்க. அந்த மொபைல் நம்பருக்கு தான் இந்த எஸ்எம்எஸ் வரும். வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் அப்படின்னு வரும். தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய குடும்ப அட்டை எண் 13 டிஜிட்டோ 12 டிஜிட்டோ அந்த மொபைல் அந்த குடும்ப அட்டை எண், அதாவது ரேஷன் கார்டில் கார்னரில் இருக்கும் அந்த குடும்ப அட்டை 333 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அதை மென்ஷன் பண்ணி விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது, கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் வரும். புதுசாக இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண உடனே இந்த எஸ்எம்எஸ் வருதா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்க. அடுத்தது உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பெற்றுவிட்டாங்க, கலாய்வுக்கு பின்
அப்படின்னு உறுதி செய்யப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கலாய்வு எல்லாமே வந்து நடைபெறுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற விஓ அசிஸ்டன்ட், வருவாய் துறையில் இருக்கிறவங்க எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா டேரெக்டாக வந்து வீட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கொடுத்துக்கிற அப்ளிகேஷன், கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா, நிறைய க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்டுக்கு மேலே குடும்ப பயன்பாட்டிற்கு மின்சார பயன்பாடு வந்து பயன்படுத்தக்கூடாது, 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது, கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு வந்து வச்சிருக்கக்கூடாது. இது போல் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இந்த க்ரைட்டீரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வில் வந்து உறுதி செய்யப்பட்டு நீங்கள் வந்து தகுதியானவர் தான், ஏழ்மையான குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருதிப்பட்டு இதே போல் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள், அதாவது வந்து மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அனுப்புறது போல் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அந்த எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வரும். இந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எஸ்எம்எஸ்ஸாக வந்து உங்களுக்கு பணம் ஏறக்கூடிய எஸ்எம்எஸ், அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கான ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதியிலேருந்தே வந்து சொல்லலாம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட், நீங்கள் வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட அக்கௌண்ட்டில் தான் வந்து டேரெக்டாக வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும். அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வந்து வரும். எது போல் வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் கொடுத்தவங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்குது அவங்களுடைய ஆதார் கார்டில், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா has been credited by ₹1 ஃபார் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போல் வந்து ₹1 கிரெடிட் மெசேஜ், ₹1000 வந்து வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ரூவல் மெசேஜ் வந்து வந்துடும், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் மேக்ஸிமம் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு சில பேங்க் அக்கௌண்ட், ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க. மகளிர்கள் மேக்ஸிமம் வந்து அதாவது உங்களுக்கு சங்கத்தின் மூலியமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால சேவிங்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அது போல் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வரும். அதே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களை இந்த மாதத்துக்கான எந்த மாதத்துக்கான உரிமை தொகை வந்து வரப்போதோ தங்களது வங்கி கணக்கில் அனுப்பப்பட்டுள்ளது, ₹1000 அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அனுப்பப்பட்டுள்ளது, வங்கி கணக்கின் விவரம் அதாவது பெயர் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கிங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க டிஎன் கவர்மெண்ட்லேருந்து. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்ட். அந்த ₹1 எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்திருக்கும். இது வந்து சிட்டி யூனியன் பேங்க், அதாவது நீங்கள் எந்த பேங்க்காக இருந்தாலும் ஆதார் கார்டில் ப்ரைமரியாக வந்து லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும் உங்களோட மொபைல் நம்பரில். அதே போல் ₹1 கிரெடிட் ஆகிற மெசேஜ் எந்த பேங்க்லேருந்து வந்து வருதோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து அனுப்புவாங்க. முதலின் முகவரி எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி 1100க்கு நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி வந்து கேட்கலாம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகினா இது போல் எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்களுடைய குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கூட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து XXன்னு மென்ஷன் பண்ணி லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதத்துக்கான உரிமை தொகையோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம்னா 2024 ஜூன் மாதத்துக்கான உரிமை தொகை தங்களது சிட்டி யூனியன் பேங்க் வங்கியில், அதாவது வந்து உங்களுடைய பேங்க் வங்கி என்னவோ, ஸ்டேட் பேங்க் வங்கினா ஸ்டேட் பேங்க் வங்கி, இந்தியன் வங்கினா இந்தியன் வங்கி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய வங்கி கணக்கு எண் அப்படி அதையும் வந்து மென்ஷன் பண்ணி உங்கள் வங்கி கணக்கு எண்ணுடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரையும் வந்து மென்ஷன் பண்ணி செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும். இதில் நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். இது போல் எஸ்எம்எஸ் வந்து வருதான்னு பாருங்கள். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ₹1000 கிரெடிட் மெசேஜ் எப்படி வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்ட பிறகு இது போல் எஸ்எம்எஸ்லாம் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வரும். ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி உங்களுக்கு இதே போல் எஸ்எம்எஸ் கண்டினியூவாக வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஒரு சிலவங்க வந்து வருவாய் கோட்டாட்சி நிலையில் உள்ளது விசாரணைக்கு பின் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் இதே போல் எஸ்எம்எஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1000 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி வந்து அனுப்புவாங்க. டிபிடி கவர்மெண்ட், இந்த டிபிடி கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணி வந்து உங்களுக்கு ₹1 கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அப்ரூவல் ஆகணும்னாலும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பண்ணுற எஸ்எம்எஸ் வரலனாலும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் வரலனாலும், இதே போல் டிபிடி கவர்மெண்ட் ₹1 மெசேஜ் வருதான்னு பாருங்கள். டிபிடி கவர்மெண்ட்லேருந்து ₹1000 மெசேஜ் வருதான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். இது ரெண்டும் வந்துட்டாவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ரூவல் ஆகிட்டீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து வரவங்களுக்கு எல்லாருமே வந்து டியர் கஸ்டமர் டிபிடி
கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1000 கிரெடிட்டட் அப்படின்னு வரும். இல்லை டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1 வந்து கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். இதே போல் எஸ்எம்எஸ் வந்ததுன்னா நீங்கள் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா உங்களுக்கு வந்து பணம் வந்து அனுப்புகிறாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து எப்படி வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக வந்து அதுக்கான ரிப்ளை பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டதுக்கு தனியாக ட்ரை பண்ணுறேன். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தெரிஞ்சுங்க கண்டிப்பாக. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து எஸ்டர்டே வீடியோலையும் அதுக்கு முன்னாடி வீடியோலையும் வந்து சொன்ன மாதிரி மேலும் 2,30,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வந்து கொடுக்க போகிறாங்க. மகளிரின் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட உள்ள திட்டமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய விண்ணப்ப பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட அதிகாரிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது போன மாதம் வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து இந்த மெசேஜ் வந்து வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அச்சடிக்கும் பணியும் விண்ணப்பம் அச்சடிக்கும் பணியும் வந்து முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். விண்ணப்ப முகாம்லேருந்து வந்து மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. கீழே டேபிளில் இருக்கிறது வந்து விண்ணப்ப முகாம், விண்ணப்பம் பண்ணுற படிவம். அந்த விண்ணப்ப படிவம் கையில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து வச்சுருப்பாங்க. இதே போல் டோக்கன் அச்சிடுகிற பணியும் வந்து இப்போ விரைவில் வந்து நடந்து வருது. இது முடிஞ்ச உடனே உங்களுக்கான புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து வரும். இந்த டோக்கன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியாய விலை கடையில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நியாய விலை கடைனா ரேஷன் கடை அப்படின்னு வந்து சொல்லும். ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர் நீங்கள் எங்கே வந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை இது போல் வந்து மாதத்துக்கான ரேஷன் பொருட்கள் வந்து வாங்க அதே ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்கிட்ட வந்து கேளுங்க, ஏதாவது டோக்கன் வந்திருக்கா, இல்லை அப்ளிகேஷன் வந்திருக்கா, இந்த ஸ்கீம் திரும்ப வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து வருமா அப்படின்ற டவுட் வந்து கேளுங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விஓ ஆஃபீஸ், அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து கேளுங்க. விஓ அசிஸ்டண்ட்டை வந்து கேளுங்க. புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க கண்டிப்பாக வந்து கவனிக்க வேண்டிய ஒன்று, இது இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிற பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட வேண்டிய பேங்க் அக்கௌண்ட். எந்த பேங்க் அக்கௌண்ட்டை பிரைமரியாக லிங்க் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா சார்ஜஸ் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். எஸ்எம்எஸ் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ் இது போல் சார்ஜஸ்லாம் வந்து பிடிச்சாங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ₹1000 ஏறத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹700 ₹800 வரைக்கும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் மகளிர் வந்து பெறும்போது அந்த ₹1000 ரவுண்டாக வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்தால் தான் உங்களுக்கும் பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ் பிடிக்காத பேங்க் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு அருகில் இருக்கிற ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வந்து ஆதார் கார்டில் லிங்க் சேவ் பண்ணிட்டு சிரமமே இல்லாத நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம். அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட், ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லும். ஒரு ₹500 கொடுத்து ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு சில கிராமத்தில் ₹200 கொடுத்து கூட வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதை வந்து ஆதார் கார்டில் பிரைமரியாக நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்படுற பேங்க் அக்கௌண்ட் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜஸ் பிடிக்காத பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து இருங்க. ஏன்னா இது போல் வந்து மகளிர்கள் வந்து வர பணம் வந்து ₹1000 கண்டிப்பாக அவங்களுடைய கைக்கு மாதம் வந்து போய் சேரணும். மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும். அதே போல் பணமும் வந்து டேரெக்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கார்டு போல் வந்து கொடுப்பாங்க, இல்லை பேங்க் புக் கூட வந்து கொடுப்பாங்க. அதன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு என்ன தகவல்லாம் வந்து கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்கேன். எது போல் எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எது போல் எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு, ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்லை வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். எந்த டவுட் வேணால் வந்து கேளுங்க. புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக, இல்லை அப்ளிகேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் கேட்டாலும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே உடனடியாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து பயன்பெற்றிருக்காங்க, பணமும் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.